நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவேளை நீங்க மட்டும் இப்படி பிடிவாதம் பிடிக்கலனா, அந்த ரோப்க்கு பதிலா ஒருவேளை டிஷ்யூ ரோலை நீங்க எடுத்திருந்தீங்கன்னா நிச்சயமா நம்மளுக்கு நல்ல மார்க் கிடைச்சிருக்கும். இப்ப பாருங்க, இந்த போட்டியில தோத்து போக போறோம். இன்னைக்கு சந்தியா அண்ணி பண்ண வேலையால பிரீத்தியை போட்டியை விட்டு வெளியில போக போறான். அவங்க மட்டும் பிடிவாதம் பிடிச்சா யாரும் பேச்சு கேட்கவே மாட்டாங்க. ஓகே நண்பர்களே, இப்போ இந்த பொருளுக்குலாம் எவ்வளவு மார்க்ஸ் பார்க்கலாம். மார்க்ஸை பார்த்தாதான் யாரு எவ்வளவு சேஃப்னு தெரியும், அப்புறம் யாரு எவ்வளவு அன்சேஃப்னு தெரியும். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா நண்பர்களே? பிரசாத் அப்புறம் பிரவீன் குமார். பக்கெட், பிளாஸ்டிக், டார்ச். சரி, ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணுங்க. நீங்க டார்ச் எடுத்தீங்க, ஓகே. ஆனா ஒண்ணு, பேட்டரி இல்லாம இந்த டார்ச்சை எப்படி யூஸ் பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு எந்த மார்க்குமே கிடைக்காம கூட போகலாம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த 20 பொருட்களுக்கும் எவ்வளவு மார்க்ஸ் கிடைக்குதுன்னு ஸ்கிரீன்ல தெரியும், பாருங்க. $110 மார்க் கிடைச்சிருக்கு. சோ பிரசாத்துக்கும் பிரவீன் குமாருக்கும் 110 மார்க்ஸ் கிடைக்குது. இது ஒன்னும் அவ்வளவு மோசமான மார்க்ஸ் இல்ல, அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ரொம்ப நல்லாவே முயற்சி பண்ணிருக்கீங்க. இப்ப அடுத்த டீமை பார்க்கலாம். இப்ப பிரதீப் குமார் அப்புறம் அசோக் குமார் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு போர்வை, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், என்ன லாயர் சார், உங்களுக்கு எவ்வளவு மார்க் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாமா? இவங்களுக்கு 118 மார்க் கிடைச்சிருக்கு. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. உண்மையிலே இவங்க 2 பேரும் நல்லா பண்ணிருக்காங்க. இப்போ கேப்டன் பிரதீப். எஸ் சார். எப்படியும் நீங்க உங்க டீமை சேவ் பண்ணிட்டீங்க. ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த போட்டியை விட்டு நீங்க இன்னைக்கு வெளியேற போறது இல்ல. ஒருவேளை சந்தியான் பிரீத்தி இந்த போட்டியில கண்டினியூ ஆகணும்னு சொன்னா அவங்க பிரசாத் விடவும் பிரவீன் குமாரை விடையும் நிறைய மார்க்ஸ் எடுத்திருக்கணும். அப்பதான் அவங்களால கண்டினியூ ஆக முடியும். பாத்தீங்களா, சந்தியா நீ இருக்கிற வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க விருப்பப்படியே எல்லாமே செஞ்சா எங்கிறது ஜெயிக்கிறது? இது கொசுவல, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், கிளாஸஸ், அப்புறம் 20வது பொருள் இந்த ரோப். இந்த ரோப்பை பத்தி இவங்க 2 பேருமே ரொம்பவே ஆர்கியூ பண்ணிருக்காங்க. அதனால இப்ப இதோட மார்க்ஸை பார்க்க வேணாம். முதல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணலாம். இவங்க எடுத்த 19 பொருட்களுக்கும் எவ்வளவு மார்க் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம்.
இவங்க இதுவரைக்கும் 108 மார்க் கிடைச்சிருக்கு. ஓ, எல்லாரும் விட கம்மி. இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்ப இந்த ரோப்போட மார்க்ஸ் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ண போகுது. சந்தியாவும் பிரீத்தியும் இந்த போட்டியில கண்டினியூ ஆவாங்களா இல்லையாங்கிறத. இந்த கயிறுக்கு 2 மார்க் கிடைக்கலாம். ஒருவேளை இந்த கயிறுக்கு 2 விட அதிகமான மார்க் கிடைச்சா அப்பதான் இந்த போட்டியில நீங்க கண்டினியூ ஆக முடியும், அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஆனா ஒருவேளை இந்த ரோப்புக்கு சுத்தமா மார்க்கே கிடைக்கலன்னா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப நீங்க தோத்து போயிடுவீங்க. சரி, நாம ஒரு வேலை பண்ணலாம். பிரீத்தி கிட்ட கேட்கலாம். மிஸ்ஸஸ் பிரீத்தி, நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட சந்தியாக்கா எடுத்திருக்கிற இந்த முடிவால அடுத்த லெவலுக்கு உங்களால போக முடியுமா இல்லையா? இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களோட சந்தியாக்கா எடுத்திருக்கிற இந்த முடிவால அடுத்த லெவலுக்கு உங்களால போக முடியுமா இல்லையா? இல்ல. அப்படின்னா முதல்ல உங்களுக்கு எல்லாமே தெரியுமா என்ன? இந்த ரோப்பால நீங்க 2 பேருமே தோத்து போயிடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்ப கூட உங்களுக்கு அந்த டிஷ்யூ ரோல தான் எடுத்திருக்கணும்னு தோணுதா? உங்களுக்கு முழுசா நம்பிக்கை இருக்கா? பரவாயில்லையே, இவங்களோட தன்னம்பிக்கை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. சரி இருங்க, சந்தியா கிட்டே இதை பத்தி கேட்கலாம். முதல்ல நீங்க சொல்லுங்க சந்தியா, இன்னைக்கு லீடர் அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. நீங்க இதை தான் எடுக்கணும்னு சொன்னீங்க, டிஷ்யூ ரோல் வேண்டான்னு சொன்னீங்க. உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க எடுத்திருக்கிற இந்த ஒரு முடிவால ஒருவேளை உங்களுக்கு இந்த போட்டியை விட்டே வெளியேற வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிச்சுனா என்ன பண்ணுவீங்க? இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டோமே நினைச்சு இப்ப நீங்க வருத்தப்படுறீங்களா என்ன சந்தியா? இல்ல சார். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு சார். நான் எடுத்திருக்கிற இந்த முடிவால இந்த ரூப் எனக்கு நிச்சயமா உதவதான் போகுது. கண்டிப்பா நாங்க அடுத்த ரவுண்டுக்கு நிச்சயமா போவோம். பரவாயில்லையே, ஒரு பக்கம் பிரீத்தியோட பயம், இன்னொரு பக்கம் சந்தியாவோட நம்பிக்கை இருக்கு. இப்போ வெற்றி அடைய போறது யாருன்னு நாம பார்க்கலாம். அத நாம முடிவு செய்யணும்னா இந்த ரோப்புக்கு எவ்வளவு மார்க்ஸ் கிடைக்குதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். இந்த ரோப்புங்கிறது ஒரு மேட்ச்ல இருக்கிற கடைசி பால் மாதிரியானது. எனக்கு தெரிஞ்சு சந்தியாவும் பிரீத்தியும் இந்த பாலை வச்சு 6 தான் அடிக்கணும். இவங்களுக்கு மொத்தம் எவ்வளவு மார்க்ஸ் கிடைச்சிருக்குன்னு இப்ப பார்க்கலாம். பிரசாத் அப்புறம் பிரவீன்குமார், இவங்களுக்கு ஒருவேளை இந்த ரோப்புக்கு நல்ல மார்க்ஸ் கிடைச்சதுன்னா இந்த போட்டியில இவங்க தான் கண்டினியூ ஆவாங்க, நீங்க வெளியேற வேண்டியதான். உங்களுக்கு என்ன தோணுது? இவங்க சூஸ் பண்ணது கரெக்டா தப்பா? சார், எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ரோப்புக்கு இவங்களுக்கு மார்க் கிடைக்கவே கூடாது. அப்பதானே இந்த போட்டியில நான் கண்டினியூ ஆக முடியும். அப்பதானே இந்த போட்டியில என்னால நிச்சயமா ஜெயிக்க முடியும். ஆனா நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்ல விரும்புறேன். நான் மட்டும் அந்த கயிறை முன்னாடியே பார்த்திருந்தேன்னா நிச்சயமா அதை நான் எடுத்திருப்பேன். இப்போ இந்த விஷயத்தை முடிவு பண்றது நமக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. சந்தியா எடுத்த முடிவு கரெக்டா தப்பானே தெரியல. ஆனா நண்பர்களே, உண்மை என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம். சந்தியாவும் பிரீத்தியும் இந்த போட்டியில இருப்பாங்களா இல்லையான்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ மார்க் ஸ்கிரீன்ல வரப்போகுது.
என்ன அது ரோப்புக்கான மார்க் 0ல வந்து நிக்குது? அட என்னது இது? இது மறுபடியும் சுத்த ஆரம்பிச்சிருக்கு. பதினஞ்சுல வந்து நின்றுருக்கு. 15. இது எப்படி நடந்தது? லிஸ்ட்ல ரோல் தானே இருந்தது. அப்படின்னா இந்த ரோப்புக்கு மொத்தம் 15 மார்க் கிடைச்சிருக்கு. முதலிடம். ஆமா, முதலிடம் இவங்களுக்கு தான். மருமக மார்க்க முதல் இடத்துக்கு வந்துட்டாங்க. நான் சொன்னல, நம்ம சேஃபா தான் இருக்கோம். பிரச்சனையே இல்ல, நீ கவலைப்படாம இரு. அப்படின்னா இந்த ரோப்புக்கு மொத்தம் 15 மார்க் கிடைச்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த மூணாவது ஜோடிக்கு கிடைச்சிருக்கிற மார்க் மொத்தம் 123. இந்த லெவல்ல எல்லாரை விடவும் அதிகமான மார்க்ஸ் இவங்களுக்கு தான். நீங்க 2 பேருமே பாதுகாப்பா இருக்கீங்க. உங்க 2 பேருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். இப்ப சொல்லுங்க மிஸ்டர் சந்தியா, ஒரு லீடர் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னால எடுக்கிற முடிவு எப்பவுமே சிறப்பானதா இருக்கும்ன்றத நீங்க இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. உங்களுடைய நம்பிக்கை ரொம்பவே கரெக்டானது. இந்த ரோப்பை பயன்படுத்தினாங்கன்னா இயற்கையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதை பயன்படுத்தி பொருட்களை கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாம உயிர்களை கூட காப்பாற்றலாம். தேங்க்யூ சார். ஓகே மிஸ்ஸஸ் பிரீத்தி, ஒருவேளை கடைசி நிமிஷத்துல உங்களுடைய சந்தியா அக்கா அவங்க லீடருங்கிற இடத்துல இருந்து இந்த ரோப்பை தேர்ந்தெடுக்கலைன்னா நீங்க கண்டிப்பா அந்த டிஷ்யூ ரோல தான் கொண்டு வந்திருப்பீங்க. அந்த டிஷ்யூ ரோல் உங்க 2 பேருமே தோக்கடிச்சிருந்திருக்கும். இப்ப நீங்க ஒருவேளை இந்த ரோப்புக்கு பதிலா டிஷ்யூ ரோல கொண்டு வந்திருந்தீங்கன்னா எவ்வளவு மார்க்ஸ் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். அப்ப உங்களுக்கு எல்லாமே தெளிவாயிடும். மார்க்ஸ் பார்க்கலாமா? Zero marks. சரோஜா, மோகன் 0 marks. அந்த டிஷ்யூ ரோல கொண்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கூட கிடைச்சிருக்காது. கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அன்னி கரெக்டா ரோப் எடுத்தாங்க. சந்தியா நீ இன்னைக்கு பிடிவாதமா இருந்தனால இன்னைக்கு மறுபடியும் ஜெயிச்சிட்டாங்க. இல்லனா தோத்து போயிருப்பாங்க. பிரீத்தி, முதல்ல நீங்க எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. இந்த டிஷ்யூ ரோல வச்சுக்கிட்டு இயற்கையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன உதவி செய்யலாம்னு நினைக்கிறீங்க?
இந்த விஷயத்தை நம்ம சோட்டு கூட சொல்லியிருக்கான். நான் அவங்க இடத்துல இருந்ததா கண்டிப்பா ரோப் எடுத்திருக்கவே மாட்டேன். இந்த விஷயம் தான் எல்லாருக்கும் தெரியும்ல. பிரீத்தி சொல்லுங்க. இன்ஃபேக்ட் நீங்க சந்தியாவுக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது உங்க கடமை. ஏன்னா இன்னைக்கு இவங்களால தான் நீங்களும் இந்த போட்டியில கண்டினியூ ஆகுறீங்க. இல்லனா நீங்க எடுத்த அந்த முடிவால பிரச்சனையில மாட்டிருப்பீங்க. ஆமாமா, இவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். சந்தியானி நேரத்துக்கு வந்து உதவி பண்ணதால தான் பிரீத்தி அண்ணி தப்பிச்சாங்க. ஒருவேளை அவங்க ரோல் எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்கள போட்டியை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாங்க. சந்தியா, உண்மையாவே சொல்றேன், நீங்க ஒரு சிறப்பான ஒரு லீடர். சரியான நேரத்துல சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. ஒரு சாம்பியனா இருக்க வேண்டியவங்களுக்கு முதல் தகுதியே இதுதான். இப்ப இந்த சுற்றுக்கான ரிசல்ட்ஸ் உங்க கண்ணு முன்னாடியே இருக்கு. முதல் இடத்துல இருக்கிறது மிஸ்டர் சந்தியா அண்ட் மிஸ்ஸஸ் பிரீத்தி. அப்புறம் இரண்டாவது இடத்துல மிஸ்டர் அசோக் அண்ட் மிஸ்டர் பிரதீப். ஆனா மூணாவது இடத்துல கடைசியா இருக்கிறது ரிஷாத் அண்ட் பிரவீன் குமார். எல்லாரை விடவும் கம்மியான மார்க்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல? நீங்க ரெண்டு பேரும் இந்த போட்டியில இருந்து வெளியேறீங்க. இந்த போட்டியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக, ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீங்க உற்சாகமா விளையாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் உங்களுக்கு கிளாப் பண்ணலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப நம்முடைய 4 போட்டியாளர்கள் சந்தியா, பிரீத்தி, அசோக் குமார் அப்புறம் பிரதீப் இவங்க தான் அடுத்த ரவுண்டுக்கு போறாங்க. அடுத்த சவாலுக்காக எல்லாருமே தயாரா இருங்க. ஏன்னா நம்மளுடைய அடுத்த கான்டெஸ்ட் என்னன்னு தெரியுமா? செமிஃபைனல் ரவுண்ட். இதுலயும் மத்த ரவுண்ட்ஸ் மாதிரி நீங்க தனியா தான் போராடி ஆகணும் நண்பர்களே. உங்களுக்கு யாராலையும் உதவி பண்ண முடியாது. ஆனா இருந்தாலும் ஒரு விஷயத்தை பெரியவங்க சொல்வாங்கல்ல, முதல்ல நல்லா சாப்பிடணும், அதுக்கப்புறமா தான் எல்லா வேலையும் செய்யணும். நான் தான் அபிமன்யு, உங்களோட ஹோஸ்ட். அப்புறம் இவங்க எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களை விட்டு விடைபெற போறேன். செமிஃபைனல் ரவுண்ட்ல நம்ம எல்லாருமே சந்திக்கலாம். நான் தான் சொல்றேன்ல, சந்தியாக்கா எந்த தப்பு பண்ணல. அவங்க ஏதோ போய் சொல்றாங்க. உண்மையிலேயே தப்பு பண்ணது பிரீத்தி தான். அவங்க ரெண்டு பேரும் நல்ல தோழிங்கல்ல, அதான் இப்படி எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட முட்டி வலிக்கு என்ன காய்ச்சதுக்காக போயிருந்தாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அன்னைக்கு வீட்டுல கேஸ் தீர்ந்து போயிருச்சு. அதனால அன்னைக்கு எல்லாரும் கடைக்கு போயிருந்தாங்க. கடைக்கு போனவங்க என்ன காய்ச்சல கையோட அந்த ஷட்டரை மூட மறந்துட்டு அப்படியே திரும்பி வந்துட்டாங்க. இப்ப சொல்லுங்க, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு சந்தியா அண்ணியால தான் பிரீத்தி அண்ணி இப்படி ஜெயிச்சாங்க. இல்லைன்னா பிரீத்தி அண்ணி இந்த போட்டியில இருந்து கண்டிப்பா வெளியே அனுப்பியிருப்பாங்க. அத்தை, மாமா, ரொம்ப நேரமா அவரை காணோம். எங்க போறேன்னு ஏதாவது சொன்னாரா? அண்ணி, நீங்க ஜெயிச்ச சந்தோஷத்துல எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கிட்டு வரதுக்காக சூர்யாய கடைக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அன்னிங்க நீங்க ரெண்டு பேருமே செமிஃபைனலுக்கு வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு வாழ்த்துக்கள். பெரிய திருவிழா கொண்டாடு. இன்னும் குழந்தையே பிறக்கல, அதுக்குள்ள மாப்பிள்ளை தேட போனானா ஒருத்தன். இப்ப என்ன அவசரம்? இன்னும் முக்கியமான போட்டி எல்லாம் முடியல. நான் மனோஜ் கிட்ட போய் அடுத்த போட்டிக்கான டீடைல்ஸ் கேட்டுட்டு வரேன். நம்ம கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா இது மனோஜ் நம்மளுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் தானே கொடுத்திருக்காரு. அதை பத்தி பேசிக்கிறேன். அண்ணி, அண்ணன் இங்கதான் எங்க எதிர்பாரு. நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன். வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். என்ன நடக்குதுங்க? நீ கொடுத்த லிஸ்ட்ல ரோல் தான் இருந்தது, ஆனா உண்மையான ஆன்சர் ரோப். என்ன இதெல்லாம்? உன்னால இன்னைக்கு அவ தோத்து போயிருப்பா. பெரிய பிரச்சனையா இருக்கும். எப்படி பண்ண? மன்னிச்சிரு, பட் சின்ன தப்பு நடந்துருச்சு. ROPக்கு பதிலாக ROL எழுதி கொடுத்துட்டேன்.
அதான் இந்த மாதிரி தப்ப ஏன் பண்ணேன்னு கேட்கிறேன். ரோப்புக்கு பதிலாக ரோல்னு நான் எழுதிட்டேன். உனக்கே தெரியல, நான் யாருக்கும் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டீட்டெயில்ஸ் கொண்டு வரேன். அதுவும் வந்து உன் அண்ணி வந்து நேரத்துக்கு உன்னோட மனைவியை காப்பாற்றிட்டாங்களே. சரி கவலைப்படாத. இங்கே சரி அதெல்லாம் விட இப்போ எனக்கு அடுத்த ரவுண்டுக்கான டீட்டெயில்ஸ் கூட. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு சீக்கிரமா சொல்லு. நம்மக்கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இத்தனை பேருக்கு நடுவில் இந்த இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வரதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உன் கஷ்டத்துக்கான லாபம் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். என்ன செய்யணும்னாலும் சீக்கிரமா செய். நம்மக்கிட்ட டைமே இல்லை. நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் இப்போ அந்த முயற்சியில் தான் இருக்கேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எனக்கு நீ ஃபோன் பண்ணு. நீ லேண்ட்லைன்லேருந்து தயவு செஞ்சு பண்ண வேண்டாம், மொபைல்லேருந்து எனக்கு பண்ணு. ஓகேவா? சரிப்பா. ஆனால் இந்த வாட்டி தப்பு நடந்தது